சவக்கு சங்கர் கைது இந்த ஒரு நியூஸ் தமிழ்நாட்டோட ஆன்லைன் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. சரி, இந்த கைதுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் நடந்தது? வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க நாம இந்த சம்பவத்தோட ஆரம்ப புள்ளிக்கு போலாம். தேதி டிசம்பர் 13, 2025, ஒரு சனிக்கிழமை. இடம் சென்னை. அந்த நாள் விடியுறப்போ எல்லாமே ரொம்ப அமைதியா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த அதிகாலை நேரத்துல ஒரு யூடியூபரோட வீட்டு கதவு உடைக்கப்படுது. அந்த ஒரு சத்தம், அதுதான் தமிழ்நாட்டோட அரசியல், சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய புயலை கிளப்ப போறதோட முதல் அறிகுறி. ஆனா அப்போ இது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சரி, முதல்ல அந்த அதிகாலையில என்னதான் ஆச்சுன்றத பாப்போம். ஒரு அரசியல் விமர்சகர் எதுக்காக எப்படி கைது செய்யப்பட்டார்? அன்னைக்கு சனிக்கிழமை காலையில நடந்தது என்னன்னா, ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதோட அடிப்படையில போலீஸ் சங்கரோட சென்னை வீட்டுக்கு போறாங்க. ஆனா சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் லாயர்ஸ் வர்ற வரைக்கும் யாரும் உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால அங்க கொஞ்ச நேரம் ஒரு இழுபறி நிலைமை. கடைசியா என்னாச்சுன்னா, போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் சங்கரையும் அவரோட டீம்ல இருந்த 5 பேரையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ இந்த கைதுக்கு மூல காரணம் என்ன? அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படி என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாரு? அவரோட தரப்பு வாதம் என்ன? ஆனா இந்த குற்றச்சாட்டு சங்கர் தரப்பு டோட்டலா மறுக்குது. இது என்ன முடக்கிறதுக்காகவே போடப்பட்ட ஒரு பொய் கேஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். ஏன், அவர் கைது செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோல கூட சங்கர் இத பத்தி பேசியிருக்காரு. அப்போ இந்த கேஸோட மையமே இந்த 2 வெவ்வேறு வாதங்கள் தான். ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, சங்கரும் அவரோட ஆளுங்களும் என்ன மிரட்டி பணம் கேட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் சங்கர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, இது என்ன டார்கெட் பண்ணி கட்டின கதைன்னுகிறாரு. இதுல அந்த பண பரிவர்த்தனை ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. ஆனா சங்கர் தரப்பு அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமா பேசப்படுற ஒரு அமௌண்ட் 94,000 ரூபாய். கம்ப்ளைண்ட் பண்ணவர் தரப்புல இது எங்களை மிரட்டி வாங்கின பணம்னு சொல்றாங்க. ஆனா சங்கர் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்ல, இந்த பணம் எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரோட அக்கவுண்ட்க்கு அவருக்கே தெரியாம அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஒரு நிமிஷம். இந்த கைது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? யார் இந்த சவக்கு சங்கர்? சவக்கு சங்கர் தமிழ்நாட்டுல இந்த பேரை கேள்விப்படாதவங்க ரொம்ப கம்மியாத்தான் இருப்பாங்க. இவர் ஒரு ரொம்ப பிரபலமான, ஆனா அதே அளவுக்கு சர்ச்சையான ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். பவர்ல இருக்கவங்கள ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. இதனாலேயே இவருக்கு சப்போர்ட்டர்ஸும் அதிகம், எதிரிகளும் அதிகம். சொல்லப்போனா இவருக்கு இந்த மாதிரி லீகல் பிரச்சனைகள்லாம் புதுசில்ல. இதுக்கு முன்னாடியும் அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது? சட்டப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? வாங்க அதையும் பாத்திரலாம். இப்போ எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான்: சங்கருக்கு அடுத்து என்ன ஆகும்? பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இப்படிதான் இருக்கும். முதல்ல அவர் மேல என்னென்ன சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்னு ஃபார்மலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் ஹியரிங்க்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் பெயில் அப்ளிகேஷன் பத்தின விவாதம் எல்லாம் ஆரம்பிக்கும். சோ இந்த கேஸோட முழு விவரமும் நமக்கு இனிமே வரப்போற நாட்கள்ல தான் தெரிய வரும். கடைசியா நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி நிக்குது. இது நிஜமாவே ஒரு மிரட்டி பணம் பறிச்ச கேஸா, இல்ல ஒரு அரசாங்கத்தையே விமர்சனம் பண்றவரோட குரலை நெரிக்க நடக்கிற ஒரு செயலா? இந்த கேள்விக்கான உண்மையான பதில இனிமே நடக்க போற சட்ட நடவடிக்கைகளும் ஒரு நியாயமான விசாரணையும் தான் சொல்லணும். பொறுத்திருந்து பாப்போம்.